ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் தெரியுங்களா? இது தெரியாதவங்க யாருமே கிடையாது. நிலக்கடலை பயிர். இது வந்து வர பயிராக இருந்தது. நான் போட்டு நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சேன். செம்ம டேஸ்ட்டான பயிர் இது. உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தான பயிர். இதை வந்து நான் நைட்டு தண்ணியில் ஊற வச்சேன். இப்போ காலையிலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, துணியில் கட்டி வைக்கலாம், இல்லைன்னா டப்பாவில் போட்டு வைக்கலாம். இந்த 2 முறை செய்யலாம். அப்படியே டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா இது நைட்டு வந்து முளப்பு வந்துடும். இப்போ காலைல போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு முளைச்சிரும். லைட்டாக முளப்பு வந்தோடனே சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் உடம்புக்கு. இது நூல் துணி இருக்கா உங்ககிட்ட? நூல் துணி இருந்தால் போட்டு கட்டி வைங்க. அப்படி எதுவும் இல்லையா அப்படின்னாக்கா நல்லா சுத்தமாக தண்ணி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டான பொருள். இப்போ இந்த ஊற வச்ச உடனே இந்த பயிர் சாப்பிடும்போது எப்படி இருக்குதுன்னா, நாங்களாம் வந்து கிராமத்தில் இருக்கோம். காலையில் எந்திரிச்சு நேரமே கடலைக்கு போயிடுவோம் செடி பிடுங்கிறதுக்கு. 5 மணிக்கெலாம் காட்டில் இருப்போம். போன உடனே ஒரு செடி பிடுங்கி இந்த கடலையை தான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் வேலையே பார்ப்போம். ஒரு ஓடி பிடிச்சி ஒரு செடியை பிடுங்கி அந்த கடலையில் இருக்கிற மண்ணை தொடச்சிட்டு அந்த கடலையை உரித்து அந்த பயிர் வாயில் போடுறோம் பார்த்திங்களா, ஈரப்பயிறு, அதே டேஸ்ட்டு இதில் கொடுக்கும். இது வந்து வெவிச்சு சாப்பிட்றத விட, வறுத்து சாப்பிட்றத விட, இது மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. சரிங்களா? இதை விட இன்னொன்று, வர பயிராக இருக்கும்போது நீங்கள் வறுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால், வறுத்து கூட வெல்லம் கொஞ்சம் இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு வறுத்துட்டிங்கனாவே தோல் தனியாக வந்துடும். அதை அப்படியே கொஞ்சம் கசக்கி விட்டு தோலை புடச்சிட்டு அந்த பயிரை போட்டு வெல்லம் நீங்கள் எவ்வளோ பயிர் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் போட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. வயசானவங்களுக்கு, சுகர் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது. நல்ல ரத்தம் ஊறும். அதேமாரி இது ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது, சத்தானது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத விட உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. ரொம்ப ரொம்ப பிடிச்ச பயிர். மிஸ் பண்ண மாட்டேன் நான். இந்த பயிர் இருந்ததுன்னா, வர பயிராக கூட இருந்ததுன்னா சாப்பாட்டுக்கு சைடிஷாக கடிச்சிக்கிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. பிடிக்கலனா நோ ப்ராப்ளம். நான் அவங்க இதாக சொல்லல. நான் என்ன ஆரோக்கியமாக சாப்பிட்றனோ, எப்படி எனக்கு பிடிச்சிருக்குதோ, அதை வந்து 4 பேர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் அதை பிடிச்சி போகும். அவங்களும் அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் இது வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. சரிப்பா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தான் எனக்கு. நான் இதுமாரி சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிடுங்க. நான் வந்து இதை முளைக்கட்டி வச்சு நைட்டில் சாப்பிட போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டு தான். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. வறுத்து வெல்லம் போட்டு சாப்பிடுங்க. இல்லை இதுமாரி பச்சையாக ஊற வச்சு முளைக்கட்டி வச்சு சாப்பிடுங்க. 2மே உடம்புக்கு ஆரோக்கியமானது. அந்த வறுத்து வெல்லம் போட்டு சாப்பிட்றது உடம்புல நல்லா ரத்தம் ஊறும். அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய மாசமாக இருக்கிற பொண்ணுங்களாம் கூட அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்லே அதை தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஓகேப்பா, பாய்.